எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஹோம் செக்ஷன், அடுத்து வந்து அபவுட் ஸ்கில்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து நம்ம ப்ரைஸிங் செக்ஷன் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இது வந்து அபவுட்டு பாருங்கள், கொஞ்சம் அனிமேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்க்காதவங்க ஃபஸ்ட் அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோலாம் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கெல்லாம். ஸோ போய் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இதில் யூடியூப் வந்து ஓடுற மாதிரி நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ரைஸிங் அப்படிங்கிற செக்ஷன் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நான் ஆல்ரெடி பண்ணி வச்சது, அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை வந்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் எல்லாமே. ஃபஸ்ட்டு வந்து வழக்கப்படி ஒரு செக்ஷன் வந்து நான் பிரிக்கிறேன். ஸோ இதோட நேம் வந்து ஒரு இண்டிவிஜுவல் வைக்கிறதுக்காக ஐடியில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நேம் வந்து ப்ரைஸிங் அப்படின்னு ஐடி நேம் வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்குள்ள ஒரு டிவிஷன் வந்து நான் பிரிக்க போகிறேன். ஸோ அதோட கிளாஸ் வந்து கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ கண்டெய்னர்னால் நான் ஆல்ரெடி போன சீரியஸில் சொன்னேன். பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்னால் 2 சைடும் கேப் இருக்கும். அதே இது கண்டெய்னர் வித்னா ஃபுல் வித்தையும் எடுத்துக்கும். ஃபுல் வித்தையும் எடுத்துக்கிறது தான் கண்டெய்னர் ஃப்ளூயிட். இது வந்து கண்டெய்னர். ஸோ 2 பக்கமும் கொஞ்சம் கேப் இருக்கும். நெக்ஸ்ட் இதுக்குள்ளே போய் ஒரு ஹெட்டிங் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதோட நேம் வந்து ப்ரைஸிங் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். இப்போது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ப்ரைஸிங் அப்படிங்கிறது அந்த செக்ஷனுக்கு கொடுத்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் இதோட சைஸை கொஞ்சம் பெருசாக்குறேன். ஸோ டிஸ்பிளே 1 அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ H1 H2 மாதிரி இதில் டிஸ்பிளே 1 2 அப்படின்னு ஒரு 5 வகையாக இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் சைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும்னா கொஞ்சம் கம்மியாக கொடுங்க. இப்போ பாருங்கள், டிஸ்பிளே 4ன்னு கொடுத்தோடனே கொஞ்சம் சுருங்கிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்குள்ளே ஒரு கார்டு வந்து கொண்டு போகிறேன். கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் நான் வந்து இங்கே கொண்டு வரப்பேன். ஸோ அதனால் ஃபஸ்ட் வந்து ஒரு ரோ கிரியேட் பண்ணிக்கிறேன். ரோனா ஹரிசாண்டலாக நான் வந்து ஒரு ரோ கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ரோக்குள்ளே நான் 3 காலமாக பிரிக்க போகிறேன். அந்த 3 காலமில் 3 கார்டு வைக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு காலம் வந்து நான் வந்து பிரிச்சுக்கிறேன். ஸோ டிவ் கிளாஸ் வந்து கால் அப்படின்னு சொல்லி போட்டால் டிஃபால்ட்டாக அது வந்து காலம் வந்து குறிக்கும். அதே மாதிரி ரோன்னு கொடுத்தா டிஃபால்ட்டாக ரோ வந்து குறிக்கும். ஸோ இதுக்குள்ளே போய் நான் கிளாஸ் வந்து கார்டு அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டாக கார்டுன்னு சொல்லி பூட்ஸ்ட்ராப்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ பாருங்கள், ஒரு கோடு மாதிரி எனக்கு வந்து தெரியுது. அதுதான் அந்த கார்டு. கார்டு அப்படின்னா என்னன்னா, ஒரு அட்டை மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு ஐடென்டி கார்டு அந்த மாதிரி. ஸோ அது வந்து HTML வச்சுக்கோங்க. கார்டுனா HTML அப்படின்னு. ஸோ கார்டுக்குள்ளே ஹெட் இருக்கும், பாடி இருக்கும், அவ்வளோதான். கார்டுங்கிறது HTML மாதிரி. கார்டுக்குள்ளே 2 வகை இருக்கும், ஹெட்டு பாடி அப்படின்னு சொல்லி 2 வகையாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் வந்து நான் ஹெட்டிங் கொடுக்க போகிறேன் கார்டுக்குள்ளே. ஸோ அதனால் அதுக்கு ஒரு டிவிஷன் பிரித்து கிளாஸ் நேம் வந்து கார்டு ஹெட்டர் அப்படின்னு சொல்லி நேம் கொடுக்குறேன். இது வந்து ஹெட்டிங்குக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பாடி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்காக இன்னொரு கிளாஸ் போட்டு கார்டு பாடி அப்படின்னு சொல்லி இன்னொரு டிவிஷன் வந்து அந்த கார்டுக்குள்ளேயே பிரிச்சுக்கிறேன். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு 2 இதாக பிரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஹெட்டு, செகண்ட் வந்து பாடி. ஸோ இந்த ஹெட்டுக்குள்ளே நம்ம என்ன கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு அந்த மேலே இருக்கிறதுல வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் கோல்டு அப்படின்னு சொல்லி H4 டேக்கில் வந்து கொடுக்கேன். பாருங்கள், எனக்கு கோல்டு அப்படின்னு சொல்லி தெரியும் டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் அந்த வெள்ளை கலர் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பாடி. அதுக்குள்ளே நம்ம என்ன வேணாலும் கண்டென்ட் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு H1 டேக்கில் ஒரு $5 per month அப்படின்னு சொல்லி சும்மா வந்து ஒரு கண்டென்ட்டுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், அந்த $5 per month அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது. அண்ட் கார்டு வந்து ஃபுல்லாக வந்து எனக்கு ஆக்குபை ஆயிருக்கு. அந்த கண்டெய்னர் ஃபுல்லாகவே ஆக்குபை ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இதுக்குள்ளே கொஞ்சம் கண்டென்ட் ஆட் பண்ணலாம். ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 4 லிஸ்ட் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ காப்பி பண்ணி ஒரு 4 தடவை போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது என்ன எழுதலாம்னா, இன்க்ளூடிங் 5 pages அப்படின்னு சொல்லி நான் சும்மா இந்த வெப்சைட் நான் பண்ணி தரேன், 5 பேஜ் தரேன், ஸோ உங்களுக்கு வந்து சோர்ஸ் கோட் தந்துடுவேன், இவ்வளோ காசு கொடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. இது வந்து போர்ட்ஃபோலியோ வெப்சைட்னால நம்மளை பற்றி தான் சொல்கிறோம். ஸோ அதனால் நான் அப்படி வந்து சும்மா வந்து ஒரு 4 கண்டென்ட் வந்து இதுக்கு தகுந்தாப்பில் நான் எழுதிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பான்சிவ் டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். அண்ட் லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா என்ன போடலாம், ஒரு 3 days டெலிவரி அப்படின்னு சொல்லி சும்மா நானாக வச்சுக்கிறேன். ஸோ இப்போது ரெஃப்ரெஷ் பண்ணுறேங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு புள்ளி வச்ச கோலம் மாதிரி இருக்குது. வரிசையாக
புள்ளி புள்ளியாக இருக்குது. அது வந்து லிஸ்ட்டு வந்து அப்படி புள்ளி புள்ளியாக இருக்கும். ஸோ அதை வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட்டில் போய் கிளாஸ் வந்து டிஃபால்ட்டாக இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ லிஸ்ட் அன்ஸ்டைல்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அந்த புள்ளி எல்லாமே காணாம போயிடுச்சு. ஸோ அதுக்கு தான் இந்த டிஃபால்ட்டாக பூட்ஸ்ட்ராப் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த H1 முடிச்சாச்சு, அன்ஆர்டர் லிஸ்ட் முடிச்சாச்சு. அதுக்குள்ளே நான் வந்து ஒரு பட்டன் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். அதாவது இந்த கார்டு பாடிக்குள்ளேயே நான் ஒரு பட்டன் கிரியேட் பண்ணுறேன். ஸோ பட்டன் அப்படின்னு சொல்லி போட்டு பட்டனுக்கு ஏதாவது பேர் வைக்கலாம்ல. ஸோ கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். பாருங்கள் பட்டன் வந்து ரொம்ப இது போன மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து சாதாரண பட்டன். அதை வந்து பயங்கரமாக கலர்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு தான் தலைவர் பூட்ஸ்ட்ராப் வந்திருக்காங்க. ஸோ அதோட கிளாஸ் வந்து பிடிஎன் போட்டுக்கோங்க. பிடிஎன் போட்டு இன்னொருக்கா பிடிஎன் பிரைமரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ப்ளூ கலரில் மாறும். பார்த்தீங்கன்னா பட்டனே அந்த பட்டனுக்கும் இந்த பட்டனுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நான் சக்ஸஸ்ன்னு கொடுத்தேன்னா பச்சை கலரில் மாறும். சக்ஸஸ் நம்மளுக்கு வந்து வெற்றி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பச்சை கலரில் மாறுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கலர் இருக்குது. வார்னிங் அப்படி இப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பட்டன் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்குது. கொஞ்சம் பேடிங் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ பேடிங் 5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் எனக்கு வந்து கொஞ்சம் 5 அந்த பூட்ஸ்ட்ராப் இதில் வந்து கேப் வரும். பார்த்தீங்கன்னா பட்டனே ஒரு ஏதோ செங்கல் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து எக்ஸ் டைரக்ஷனில் மட்டும் கொடுத்துக்கிறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு பட்டன் வந்து நீளமாக மாறிடுச்சு. இதே இது நான் ஒயில் கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வெர்டிக்கலாக வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். பார்த்தீங்கன்னா செங்கலை நெட்டுக்கு அனுப்பாட்ட மாதிரி இருக்குது. ஸோ எக்ஸ் டைரக்ஷனில் நான் 5ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு கார்டு வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த மந்த்துன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் பளீர்னு இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் மங்களாக மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸோ ஸ்பேன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்பேனுங்கிற டேக்குள்ளே அந்த மந்த் அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு வந்து எந்த இதுவும் சேஞ்ச் ஆகாது. ஸ்பேனுங்கிறது ஒரு இன்லைன் டெஸ்ட் என்ன சொல்ல பிளாக் தான். ஸோ அதனால் என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அதனால் அதுக்குள்ளே போய் கிளாஸ் வந்து டெக்ஸ்ட் மியூட்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா அந்த லெட்டர்லாம் மறைஞ்சு போயிடும். அதாவது கொஞ்சம் மங்களாக போயிடும். பார்த்தீங்கன்னா ஒரு மங்களகரமாக என்ன சொல்ல மந்த்துங்கிறது காணா போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு கார்டு வந்து ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இது எல்லாமே நான் வந்து சென்டரில் கொண்டு வர போகிறேன். அதனால் அந்த கண்டெய்னர்லேயே போயிட்டு நான் டெக்ஸ்ட் சென்டர் அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டாக இருக்கிற அந்த கிளாஸ் நேம் வந்து கொடுக்குறேன். எல்லாமே இப்போ வந்து சென்டராக போயிடும். பார்த்தீங்கன்னா எல்லாமே நச்சுன்னு சென்டரில் வந்து உட்காந்துருக்கு. நெக்ஸ்ட் இப்போது நம்ம ஒரு காலம் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். அதாவது ஒரு காலம் வந்து முடிச்சாச்சு. ஸோ அந்த ரோக்குள்ளே இன்னொரு காலம் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இன்னொருக்கா நீங்கள் டைப் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அப்படியே காப்பி பண்ணி இன்னொருக்கா பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த காலமை மட்டும் நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் விட்டுக்கிறேன். அப்புறம் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நமக்கு 2 காலம் வந்துருச்சு. இன்னொருக்கா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு 3 காலம் வந்து ரெடி ஆச்சு. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு 3 இதாக பிரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா அழகாக தெரியும். பாருங்கள் 3 கார்டு வந்து அழகாக ஒரு டப்பாவாக சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், உள்ள கண்டென்ட் எல்லாம் மாற்றலாம். ஸோ இது வந்து நான் என்ன பண்ண போகிறேன், அது 10ங்கிறது 19 மாறிடுச்சு. இன்க்ளூடிங் 10 பேஜஸ், அப்புறம் 5 days டெலிவரி. தென் இந்த கோல்டை வந்து மாற்றலாம். என்ன மாற்றலாம், டைமண்டுன்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ DIAMOND டைமண்டுன்னு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு தேர்ட் இதில் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் வந்து கொடுக்கலாம். ஸோ பிளாட்டினம் அப்படின்னு போட்டுக்கிறேன். இங்கே என்ன மாற்றலாம்னா $15 வச்சுக்கிறேன். ஸோ 15 பேஜஸ், அப்புறம் 7 day டெலிவரி அப்படின்னு சொல்லி நானாக போட்டிருக்கேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கண்டென்ட் எல்லாமே மாறிடுச்சு. ரொம்பவே பார்க்க நல்லா தான் இருக்குது. நீங்கள் கலர் வேணாலும் மாற்றிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து சாம்பிளுக்காக இப்படி வந்து சொல்லி தந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாப்பில் வந்து என்ன சொல்ல ஒட்டி இருக்குது அந்த செக்ஷனோட. ஸோ கொஞ்சம் வந்து தள்ளி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி பார்க்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா 2 இது தான் என்ன சொல்ல ஒரே என்ன சொல்ல பொசிஷனில் இருக்குது. கீழே உள்ளது வந்து என்ன சொல்ல பிரிஞ்சு தனியாக வந்துருச்சு. ஸோ அது வந்து ரெஸ்பான்சிவாக பண்ணலாம். அதுக்காக சிம்பிளாக போய் ரோவில் போய் ரோ கால்ஸ் 1 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து என்ன சொல்ல ஒரே காலமாக மாறிடும். இப்போ பாருங்கள் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். அந்த எல்லா காலமும் ஒரே ரோவில் உள்ள எல்லாமே ஒரே காலமில் வந்து உட்காந்துக்கும். அதுவும் இல்லாமல் இது பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லா இதுக்கும் அப்படியே வரும். ஸோ எனக்கு வந்து எல்லா டிவைஸுக்கும் இப்படி வர வேணாம், எனக்கு வந்து அந்த ஸ்மால் டிவைஸில் மட்டும் இப்படி வந்து 3 இதாக பிரிஞ்சா போதும் அப்படி சொல்லியதற்காக என்ன பண்ண போகிறேன், ரோஸ் அதே மாதிரி கால்ஸ் போட்டு மீடியம் டிவைஸில் வந்து எனக்கு 3ஆக மாறணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். அதாவது 3 கார்டாக எனக்கு பிரிஞ்சிடணும். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன்.
பாருங்கள் ஸ்மாலர் டிவைஸில் இருக்கனால தனித்தனியாக இருக்குது, ஒரே காலமில் இருக்குது. எப்போ அந்த மீடியம் டிவைஸஸ் தொடுதோ அது வந்து 3ஆக பிரிஞ்சிடும், 3 காலமாக பிரிஞ்சிடும். ஸோ இதுதான் கான்செப்ட். சப்போ இதுதான் ரொம்ப 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 ஈஸி தான், ஒன்றுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கேப்பிங் விடலாம், அதனால் நான் வந்து ஸ்டைலுக்கு போய்க்கிறேன். ஸோ ஸ்டைல் ஃபைலில் போய்ட்டு இதெல்லாம் நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கிறது ஆல்ரெடி. ஸோ மறக்காமல் அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு இதெல்லாம் புரியும். ஸோ ப்ரைஸிங் அப்படின்னு சொல்லி ப்ரைஸிங் செக்ஷன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் வந்து போட்டுக்கிறேன் உங்கள் ரெஃபரன்ஸுக்காக. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ரைஸிங் அப்படிங்கிற ஐடியை வந்து நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ அது எங்கே இருக்குன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரைஸிங் அப்படிங்கிற ஐடியில் இருக்கனால நான் வந்து ஹேஷ் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஹேஷ் சிம்பிளை போட்டு ப்ரைஸிங் போட்டு கொஞ்சம் பேடிங் டாப் மேலே தான் கொஞ்சம் இறக்க போகிறேன். ஸோ 5% அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா கொஞ்சம் மேலே கேப் விட்டுரும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகாக எனக்கு வந்து கேப் விட்டுருச்சு. நெக்ஸ்ட் இந்த கார்டும் அந்த ப்ரைஸிங் அப்படிங்கிற ஹெட்டிங்கும் கொஞ்சம் என்ன சொல்ல கேப் விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த டாட் கார்டு அப்படின்னு சொல்லி கிளாஸ் நேம் வந்து கால் பண்ணியிருக்கேன். ஸோ கார்டுன்னு சொன்னேன்னா அந்த 3 கார்டுமே எனக்கு வந்து ஒரே நேரத்தில் இறங்கும். ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ அந்த கார்டுங்கிறது இந்த இருக்குது, இதை தான் நான் வந்து அங்கே ஸ்டைலிங் பண்ண போகிறேன். ஸோ கிளாஸ் நேம்னால டாட் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன், மார்ஜின் டாப் வந்து கொடுத்துக்கிறேன். ஒரு 15% அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா டக்குன்னு 3 இதுவும் பார்த்தீங்கன்னா கீழே வந்துடும். பார்த்தீங்கன்னா அழகாக சென்டரில் வந்து நிற்கிது. அண்ட் இது வந்து பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெஸ்பான்சிவாக இருக்குது. அண்ட் மார்ஜின் 15 வந்து எல்லா இதுக்குமே ஆட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் அப்படி ஸ்மாலர் டிவைஸில் இருக்கும்போது இவ்வளோ கேப் வேணாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கொஞ்சம் மார்ஜின் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கை சும்மா இருக்காதில்ல, வழக்கம் போல் ஏதாவது ஒரு எஃபெக்டை போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஹோவர் எஃபெக்டை வந்து இங்கே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பாக்ஸை தொடும் போது ஒரு ஷேடோ அடிக்கிற மாதிரி தெரியணும். ஸோ அதனால் பாக்ஸ் ஷேடோ அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கார்டை வந்து ஹோவர் பண்ணும்போது ஒரு ஒளி ஓட்டம் தெரியும். ஸோ 8 பிக்சல் ஹரிசாண்டல், 8 பிக்சல் வெர்டிக்கல் அண்ட் 15 பிக்சல் பிளரில் ஒரு RGBA வந்து பிளாக் கலரில் 0.4 ஒப்பாசிட்டி அப்படின்னா கொஞ்சம் மங்கலாக தெரியும். ஸோ இப்போது ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போது கார்டை கொண்டு அதாவது ஹோவர் பண்ணும்போது பாருங்கள் பேக்ரவுண்டில் அப்படியே ஒரு பளிச்சுன்னு ஒளிவட்டம் தெரியுது. ஸோ அதை ஸ்பீடை மட்டும் நான் குறைச்சிக்கிறேன். அதை தொட்டோடனே கொஞ்சம் ஒரு 0.2 செகண்டில் வர்றது மாதிரி ஸோ வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் கொண்டு போகும்போது அப்படியே ஸ்மூத்தாக அப்படியே என்ன சொல்ல ஒரு ஷேடோ வந்துட்டு போகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. அண்ட் ஃபுல்லாகவே ரெஸ்பான்சிவாக இருக்குது. பாருங்கள் நீங்கள் ஸ்மாலர் டிவைஸில் போய் ஷேடோ கொடுத்தாலும் அதை ஹோவர் பண்ணாலும் அந்த ஷேடோ எஃபெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப அழகாகவே தெரியுது. ஸோ இதை நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் லாஸ்ட் ஒன்று, நான் அந்த ப்ராஜெக்ட்ஸ் அதெல்லாம் கிளிக் பண்ணும்போது அந்தந்த செக்ஷனுக்கு போகுது. ப்ரைஸிங்கை கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த ப்ரைஸிங் செக்ஷனுக்கு போகல. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா அந்த செக்ஷன் பிரிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போய்க்கோங்க. அந்த ஐடி நேமை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரைஸிங் அப்படிங்கிற ஐடி நேமை காப்பி பண்ணி மேலே வந்து அந்த நேவிகேஷன் லிங்க்கில் நம்ம கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா, ஒவ்வொன்றா ஹோம் அபவுட்டுன்னு சொல்லி. ஸோ இதில் அந்த லிங்க்கில் போய் ஹேஷ்ன்னு போட்டுட்டு ப்ரைஸிங் அப்படின்னு கொடுத்தேனாலே எனக்கு வந்து அந்த செக்ஷனுக்கு போ, இதை கிளிக் பண்ணால் அந்த செக்ஷனுக்கு போ அப்படின்னு சொல்லி காட்டுறது. இப்போ அபவுட்டை கிளிக் பண்ணுறேன், அபவுட்டுக்கு போகுது, ஸ்கில்ஸுக்கு போகுது, ப்ராஜெக்ட்ஸுக்கு போகுது, இப்போது ப்ரைஸிங்கும் போகுது. அண்ட் ஃபுல்லாகவே ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பண்ண நீங்களும் அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் குரூப்பு, இன்ஸ்டாகிராம், அப்புறம் டெலகிராம் என்ன இருக்கோ எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்டாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ கைஸ்.